நயன்தாரா அழகான கண்கள், இதுதான் இவங்க பேரோட அர்த்தம். இவங்க பேரை சொன்னாலே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கர சந்தோஷமாயிருவாங்க. பெண்கள் ஆண்கள்னு ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஒரு நடிகையா தான் இவங்க இருந்திருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி போய் அவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்கன்னு பார்த்தா, மலையாளியா இருந்தாலும் இவங்க பெங்களூர்ல தான் பிறந்திருக்காங்க. நயன்தாரா அப்பா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்ததால ஸ்கூலிங் சென்னை, ஜம்நகர், குஜராத், டெல்லின்னு மாறி மாறி தான் பண்ணியிருக்காங்க. பிரைமரி ஸ்கூலிங்லாம் இப்படி போக ஹையர் எஜுகேஷன் ஃபுல்லா கேரளால தான் பண்ணியிருக்காங்க. கேரளால உள்ள ஒரு காலேஜ்ல இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், இங்கிலீஷ் லிட்டரேச்சர்னா அப்போ எப்படி சினிமா ஆக்ட்ரஸ் ஆனாங்க? அதாவது காலேஜ் படிக்கும் போதே மாடலிங்லாம் பண்ணுவாங்களாம். அப்போ டைரக்டர் சத்யன் நயன்தாராவை பார்த்து அவர் இயக்க போற மலையாள படமான மனசினக்கரே அப்படிங்கிற படத்துல நடிக்க கூப்பிட்டுருக்காரு. நயனும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ ஆரம்பிச்சதுங்க அவங்க சினிமா ஜேர்னி. தமிழ்ல படமா ஐயா படத்துல கமிட் ஆனாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் டைம்லயே ரஜினிகாந்தோட சந்திரமுகி படத்துக்கு செலக்ட் ஆனாங்க. அப்போ டாப் ஆக்ட்ரஸ் லிஸ்டுக்கு போனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்களோட கனவு கன்னியாவே இருக்காங்க. இதுக்கு நடுவுல நயன்தாரா பல சறுக்கல்களை சந்திச்சிருக்காங்க. காதல், தோல்வி, சினிமால ஒரு நல்ல சாலிட் கேப் விட்டு மறுபடி ராஜாராணி படம் மூலமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அடுத்து ஹிட் கொடுத்தாங்க. இவங்க பண்ணாத ரோல்ஸே இல்ல. காதம்பரி, சீதா, ரஜினா போன்ற கேரக்டர்ல அவங்க பேசின டயலாக் கூட இன்னும் மறக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. நயன் கிட்ட சினிமாக்கு வரலனா நீங்க என்னவா ஆயிருப்பீங்கன்னு கேட்டா, நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேளை அவங்க அப்படி ஒரு முடிவை எடுக்கல. 2003ல ஆரம்பிச்சு 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 வருஷம் சினிமால சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க நயன்தாரா. 2017 அண்ட் 2018 2 வருஷத்துக்கும் சேர்த்து பிஸியா படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க. இப்படி இன்னும் பல நட்சத்திரங்கள் பத்தின பயோகிராஃபி, நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஷார்ட் பை ஷார்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.